வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 122 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த 12 அப்படின்றது ஏபியில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து 12 அப்படின்ற நம்பர் வந்து 126 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து ஏற்கனவே வந்து வந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த 22 அப்படின்றதுமே கேமில் ஏபியில் 224 அப்படின்ற நம்பர் வந்து 22மே ஏபியில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ ஏபியில் அடித்த நம்பரை திருப்பி எடுத்து பிசிலையும் ஏபியில் அடித்த 12 சேம் அதே 12 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வச்சு கேமை 122 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்விஸ்ட் தான். ஏன்னா வந்து ஏற்கனவே அடித்த நம்பர் வந்து ரிப்பீட் அடிச்சிருக்கான். நம்ம முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42க்கு ஒரு 41, 71க்கு ஒரு 72 அப்படின்ற ஒரு பேசிக்ஸில் நம்ம வந்து ஒரு சில கெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதன்படி கரெக்டாக வந்து கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்திருந்தது. வின்னிங் ரிசல்ட்டும் வந்து கரெக்டாக ஏபிலையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிசிலையும் வந்து கரெக்டாக ஒரு சில நம்பர்லாம் வந்து நம்ம கெஸ்ஸிங் படி கரெக்டாக இருந்தது. நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 725 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். இந்த 725மே வந்து கேமில் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 26, 24க்கு ஒரு கேப் நம்பராக வந்து 25 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பிசியில் வந்து ஒரு 25க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 25 வந்து கொடுத்துருந்தேன். அதுவும் இல்லாமல் 72 வந்து அவன் பிசியிலேருந்து திருப்பி ஏபியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால 725 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து கேப் நம்பராக இருக்கிறதுனால நேற்று நல்ல கெஸ்ஸிங் இருந்துச்சு. ஸோ அதனால் 725 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். இன்றைக்கி கொடுத்த பேட்டர்ன்லையுமே வந்து நமக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் ஏற்கனவே இருந்த 12, அதாவது பி போர்டு 2 வர 12, 22 ரெண்டு நம்பருமே இன்றைக்கி கேமில் அடிச்சிட்டான். ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 2ல் வந்து ஒரு 62, ஒரு 42. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கேமில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இந்த மாதம் எண்டுக்குள்ளே எப்படி இந்த 2 நம்பரை எடுத்து கேமில் ஆடிடுவான்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 42, 62. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பரை ரிப்பீட் அடிக்கும்போது எப்படி 12, 22 வந்து அடித்தானோ கேமில், ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு 62, ஒரு 42க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பேசிஸில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பீட் நம்பர், அதாவது எங்கெல்லாம் டபுள்ஸ் அடிக்கிறானோ, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 22, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 66. ஸோ போன மாதம் அதே மாதிரி ஒரு ரிப்பீட் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 88 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ டபுள்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சில நம்பர் தான் வந்து ரிப்பீட் அடிச்சிருப்பான். அதாவது 2, 4, 8 அந்த மாதிரிலாம் நம்பர்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இந்த 22 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 66, இந்த மாதம் ஒரு 66 டபுள்ஸு, 22 டபுள்ஸு. போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 88 மட்டும்தான் வந்து டபுள்ஸு. ஓகேங்களா? அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 0 வந்து டபுள்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முந்தின மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 88, 83. ஆமாம், காணும். இதோ இங்கே தான் இருங்க. அதோ இங்கே வந்து 885, 8 வந்து டபுள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் விட்டுட்டான். இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 885, 883. ஓகேங்களா? இந்த 885க்கும் 85, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 83. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கே வந்து ஒரு கேப் நம்பர் வந்து மிஸ் ஆகுது. 885 இந்த டபுள்ஸில் இந்த 83, 85 அப்படின்னு அடிக்கும்போதெல்லாம் எல்லா மாதமும் அந்த 84 வந்து தொடர்ந்து வந்து ஆடிருக்கான். எங்கெல்லாம் 85, 83 இந்த கண்டினியூவேஷன் 85 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு 84 வந்து கேமில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85. ஓகேங்களா? ஸோ இந்த 85க்கு ஏசியில் ஒரு 85,
இந்த ஏசி 85, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு 84, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததுமே வந்து ஒரு 84. ஸோ கேம் வந்து சூப்பராக ஆடியிருப்பான் அந்த மாதம். இந்த 85 அடிக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு 84, ஒரு 84, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் 85. ஸோ போன மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 ஏசியில், ஓகேங்களா. ஸோ அந்த 85க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 84, ஒரு 83, ஓகேங்களா. ஸோ இந்த 83, 84 திருப்பி வந்து ஒரு 80. ஸோ எப்பயுமே வந்து அந்த 85 அடிக்கிற இடத்துலாம் ஒரு 84 இல்லை 83 அதோட கண்டினியூவேஷன் வந்துடுது, ஓகேங்களா. ஸோ மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 83, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 84, 86க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85மே வந்து கேமில் அடிச்சிருப்பான், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதம் வந்து ஒரு 85 அடிச்சிருக்கான், 86 அடிச்சிருக்கான், ஓகேங்களா. ஸோ அந்த கண்டினியூவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 85, 86 அடித்த மாதிரி நமக்கு ஒரு 87மே அடிச்சிருப்பான். சாரி, நான் 87 வந்து விட்டுறேன் பாருங்கள். 87மே வந்து பிசியில் அடிச்சிருக்கான். ஸோ இந்த 87, 85, 86, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 84, ஓகேங்களா. ஸோ பிசியில் நாளைக்கு ஒரு 84, ஓகேங்களா. ஸோ 84க்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. 84 வருது அப்படின்னா ஒரு பக்காவான கேமாக இருக்கும். அதோட இதில் ஏதாவது ட்விஸ்ட் வரத்துக்கும் வாய்ப்பு, ஓகேங்களா. ஸோ ஒருவேளை இந்த 84 இல்லாமல் 48க்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ 2 நம்பருமே வந்து பிசியில் கொஞ்சம் பக்காவாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ 84 இல்லை அதோட ஸ்வாப் பண்ணுறான் அப்படின்னா 48, ஓகேங்களா. ஸோ இந்த 48, 84, ஓகேங்களா. இந்த 84 எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து 84மே வந்து கேமில் கொடுக்குறேன், 48மே வந்து கேமில் கொடுக்குறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேமில் இந்த ஃபார்மேட்டில் அவன் கரெக்டாக எடுக்கும்போது கேமில் இந்த மெத்தடை கண்டிப்பாக அவன் ஃபாலோ பண்ணுவான். இந்த 80, அதாவது 3 மாதம் ஒரு 4 மாதம் சார்ட்டை எடுத்து பார்க்கும்போதுமே சேம் நம்பர், சேம் டிட்டோவாக அந்த கண்டினியூவேஷனில் கரெக்டாக வர்றதுனால நமக்கு இந்த மாதம் அடித்த அந்த 85க்கு ஒரு 86 அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்ததே ஒரு 87, ஓகேங்களா. ஸோ 87க்கு ஒரு 85, 86மே வந்துருச்சு. ஸோ இந்த 86, 85க்கு அப்படின்னு அடிக்கும்போது ஒரு 84மே வந்து கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 84 ப்ளஸ் நான் வந்து உங்களுக்கு அதை 48ஆவுமே வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ வந்து 48க்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 47 அடிக்கிறான் அப்படின்னா அந்த 47க்கு ஒரு 48 அடிக்கணும். ஸோ அது வந்து வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் அந்த பட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48, ஓகேங்களா. ஸோ பிசியில் ஒரு 84, ஒரு 48. ஸோ ஒருவேளை இந்த நம்பர் அடிக்கிறான், 8 பி போர்டு வருது அப்படின்னா 88 அப்படின்னா, சாரி 84 அப்படின்னா 84 அப்படின்னா பி போர்டில் டபுள்ஸே அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. 884, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேங்களே கேப் நம்பரை 885, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 883. இந்த 883க்கும் 885க்கும் கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 884, ஓகேங்களா. ஸோ இந்த 884 நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் 884 இந்த மாதம் அடித்தான் அப்படின்னா ஒரு பக்காவான கேமாக இருக்கும். ஒரு 84 பிசியில் 88 வந்து டபுள்ஸ் ஏபியில், ஓகேங்களா. அப்படி இல்லை 48 அடிக்கிறேன்னா ஏபியில் வந்து 848 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசியில் 84 இல்லை அப்படின்னா 48 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நான் நேற்று கொடுத்த அதே மாதிரி ஒரு 62, இன்னைக்கு ரிசல்ட்டை வச்சு நமக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து ஒரு 62, ஒரு 42மே வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதை நாளைக்கு அடிப்பானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவேஷனில் நாளைக்கு வருமா அப்படின்றது கெஸ்ஸிங் தான். ஏன்னா வந்து எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணி இதுதான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் கெஸ்ஸிங் நம்பரை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன், மெத்தடையும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கேமை அடிக்கோங்க. இந்த நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஷூரிட்டி கிடையாது. ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி நாளைக்கு வர பிசியில் வந்து ஒரு 84 இல்லை 48க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா நாளைக்கு டபுள்ஸில் 88 வந்து ஏபியில் வரதுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. 884 அப்படின்றது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.